சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி ஃபோன் பண்ணது எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அத்தா ஆனந்தி. அப்பா அப்பா, என்னம்மா வழக்கமா ராத்திரி தான் கூப்பிடுவ, என்ன இந்நேரம் கூப்பிடுற? எங்கப்பா இருக்க? நான் எங்கத்தான் இருக்க போறேன், நம்ம வீட்டுல தான் இருக்கேன். பொய் சொல்லாதப்பா, சிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்லிப்புட்டா. என்னப்பா நடந்துச்சு? அந்த சுயம்புலிங்க பழி வாங்கிட்டாமா. நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிட்டுச்சுமா. வேற என்னத்த சொல்றது? இம்புட்டு நடந்திருக்கு, ஏன்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல? எதுவும் கைமீறி போயிடாதுங்கிற நம்பிக்கையில இருந்ததா. நீ எங்கேயோ கண்காணாத தூரத்துல இருந்து கஷ்டப்படுற, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சா துடிச்சு போயிருவியோன்னு சொல்லாதா. அதான் ஆனந்தி, அழாதப்பா, என்ன பெத்த சாமி, அழாதப்பா. என்ன மன்னிச்சிருப்பா, என்னாலதான் எல்லாம். யாருமா சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா. நீ என்னத்த பண்ண? நான் அந்த சுயம்புலிங்கத்தை கல்யாணம் பண்ணிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்லப்பா. எல்லாம் என்னாலதே, என்ன மன்னிச்சிருப்பா. இல்லாதா, உன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் என் தப்பு. நான் என்னைக்கோ அவங்க அப்பட புடிச்சு கொடுத்ததுக்கு இன்னைக்கு பழி வாங்கிட்டா. நான் ஒரு பொழைக்க தெரியாதவே, அப்பதான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் என் பிள்ளைய கஷ்டப்படுத்துங்க. காலகாலத்துல உங்களுக்கு தேவையானதை செய்யாத பாவித்தாடு. என்னாலதான் என் பிள்ளைய கஷ்டப்படுத்துங்க. காலகாலத்துல உங்களுக்கு தேவையானதை செய்யாத பாவித்தாடு. அப்படிலாம் பேசாதப்பா, உன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. நீ அழாதப்பா, அப்பா அழாதன்னு சொல்றல்ல. அப்பா ஒண்ணும் அழல, அதை விடுதா, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல என்ன, பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல வாடகை வீடு பிடிச்சு தங்கிக்கிட்டு போறோம். இல்லைன்னா ஈரோடு திருப்பூர்னு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் சாய் பற்ற இல்லைன்னா படியன் கம்பெனின்னு வேலைக்கு சேர்ந்து பொழைச்சுக்கிடுவோம்மா. நீ எங்களை பத்தி கவலைப்படாத ஆனந்தி. எப்படியும் சம்பாரிச்சு வீட்டை மீட்டுடலாத்தா. உங்க அக்கா கல்யாணம் நம்ம வீட்டுல தான் நடக்கும். நீ ஏன் மனசு கஷ்டப்படுற? அப்பா, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? சொல்லுமா. நீங்க எங்கேயும் போக வேணாம்ப்பா, நம்ம ஊர்லயே தான் இருக்கணும். நான் சம்பாதிச்சு கடன் அடைக்கிறேன், போகாதீங்கப்பா. அந்த சுயம்புலிங்கம் நம்மள ஊரை விட்டே அனுப்பணும், நம்ம வாழ்ந்த அடையாளமே இருக்க கூடாதுன்னு இம்புட்டு வேலை பார்த்திருக்கிறான். அவன் சொல்றதுக்கெல்லாம் பயந்து நம்ம ஊரை விட்டு போக கூடாதுப்பா. நான் இருக்கேன்ப்பா. நான் இருக்கும்போது நீங்களாம் எதுக்குப்பா அங்க போய் கஷ்டப்படணும்? நீங்க எங்கேயும் போக வேணாம், நம்ம ஊர்ல தான் இருக்கணும். நான் சம்பாதிச்சு கடனை அடைக்கிறேன், நீங்க எங்கேயும் போகாதீங்கப்பா. நீ கஷ்டப்பட்டா மட்டும் அப்பாவால தாங்க முடியுமாத்தா? எனக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்லப்பா, நான் இங்க நல்லா இருக்கிறேன். வேலை நல்லபடியா போயிட்டு இருக்குது. என்னைய பத்தி கவலைப்படாதீப்பா, நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க ஊரை விட்டு மட்டும் வந்துடாதீங்க. சரிதா, நான் இங்கேயே இருக்கேன், எங்கேயும் போல. போதுமா? இது போதும்பா. அம்மா அக்கால எங்க இருக்கிறாங்க? ரெண்டு பேர்த்தையும் ஊர் எல்லையில இருக்கிற அரச மரத்தடியில தங்க வச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு போக வந்தேன். ஊர்ல எம்புட்டு பேருக்கு ஓடி ஓடி போய் உதவி பண்ண ஒருத்தர் கூட வந்து தடுக்கலையாப்பா. ஊர்ல ஏதாவது ஒரு வீட்டை வாடகைக்கு கேட்டு பார்க்க வேண்டியதானே? உனக்கு தெரியாதாத்தா, இந்த பட்டிக்காட்டுல வாடகைக்கு விடுறதுக்கு யாரு வீடு வச்சிருக்கா? இருந்தாலும் இந்த ஊர் என்னை கைவிட்டுறாதுன்னு இன்னொரு ஓரத்துல
எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பாப்போம். விடிஞ்சா ஒரு வழி கிடைக்காமையா போகும். நீ கலங்காதாத்தா. நான் வச்சிருவோம்மா. சரிப்பா, பாத்துப்பா. நீ கண்டதுன்னு நினைச்சு கவலைப்படாதம்மா. உன்னை பாத்துக்கிற அப்பா இருக்கேம்மா. வச்சிருவாத்தா. சீட் நம்பர் சொல்லுமா? ஏறுமா, காலியா தான் இருக்கு. சீட் நம்பர் சொல்லுப்பா. இன்னொரு 10 நிமிஷத்துல பஸ் கிளம்பிடுமா, ஏறுங்க.